ஒரு மோசமான காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துயர ஆண்டு. அதாவது இந்த நபித்துவம் கிடைச்சி 10வது வருஷம், 10வது 9வது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் 2 பெரிய இடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குது. ஃபஸ்ட்டு இடி அபு தாலிபுடைய மரணம், அபு தாலிபு மரணிச்சிடுறாங்க. 2வது நடக்கிறது ஹதீஜா ரலியல்லாஹுடைய மரணம். இந்த 2 விஷயமும் ஒரே வருஷத்தில் நடக்குது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலவாறாக செய்தி இருக்குது. மொத்தத்தில் அடுத்தடுத்து நடக்குது. ஃபஸ்ட்டு அபு தாலிப் இறந்துடுறாங்க, 2வது ஹதீஜா ரலியல்லாஹுடைய மரணமும் நடந்துருது. இதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா கேட்க போகிறாங்க, அபு தாலிபுக்காக துவா கேட்குறாங்க. அதை வந்து அல்லாஹ் தடுத்துடுறான். 2856-9-113 கூட இந்த செய்தி வந்து பார்க்கலாம். இது ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் 357வது ஹதீஸாக வந்து இது இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, ரசூலுல்லாஹுடைய சித்தப்பா வந்து அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் மக்கா வெற்றி நேரத்தில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாரு. பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அபு தாலிப் அவர்களுக்கு ஏதேனும் பிரதி உபகாரம் நீங்கள் செஞ்சீங்களா, அவருக்கு ஏதாவது நீங்கள் அவங்களுடைய நன்றி கடன் ஏதாவது திருப்பி செலுத்தினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏனெனில் தங்களை அவர் பாதுகாப்பவராகவும் தங்களுக்காக எதிரிகளிடம் கோபப்படுபவராகவும் இருந்தாரே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இல்லை என்றால் அவர் நரகத்தின் அடித்தட்டில் இருந்திருப்பார், இப்போதோ சிறிதளவு கணுக்கால் வரை நெருப்பில் போடப்படுவார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 357 இருக்குது. அதே மாதிரி 360வது ஹதீஸில் கூட என்ன வருது அப்படின்னா முஸ்லீமில், மறுமை நாளில் என் பரிந்துரை அவருக்கு பயனளிக்கலாம். கயாமத் நாளில் நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன். அதனால் முழுதாக நெருப்பு தீண்டாமல் கணுக்காலாரை அவரை நெருப்பு தீண்டலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மிகப்பெரிய உபகாரம் இருக்குது அபு தாலிபுடைய. அதனுடைய வெளிப்பாடு தான் நான் கூட சொன்னது. அலில் வந்து ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அது காரணம் வந்து இவருடைய, அதாவது ஒரு காஃபிராக இருக்கிறவருக்கே மறுமையில் நான் பரிந்துரை செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா அவருடைய மகன் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு என்னவெல்லாம் பண்ண இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. 2வது என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த அபு தாலிபுடைய இந்த மரணத்திற்கு அப்புறம் இது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே வேற, இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுச்சு.